தோழர் கி. வெங்கட்ராமன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய 7 தமிழர் விடுதலை, உச்ச நீதிமன்ற மறுப்பு, தமிழ்நாடு அரசு அதிகாரம் என்ற தலைப்பிலே இந்த நூல் இங்கே வெளியிடப்பட்டு அதை பற்றிய ஒரு கலந்தாய்வு, கருத்துரை என்கின்ற வகையிலே இந்த நிகழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஆட்டோ சந்திரன் அவர்கள் பக்கத்தில் உட்காந்து இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் பேசுறீங்க, மற்றதெல்லாம் நான் பேசுகிறேன், அப்புறம் என்ன மிச்சம் வச்சாரு யோசிச்சுட்டு இருக்கேன். சொன்னேன் அவர்கிட்ட, எதுவுமே மிச்சம் வைக்கிறீங்க நீங்கள், இப்போ நான் என்ன பேசுவேன். இந்த புத்தகம் சந்திரகுமார் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு ஆயுதம் தான். எப்படிப்பட்ட ஆயுதம் அப்படின்னு சொன்னால், மரண தண்டனை, சிறை தண்டனை, இந்த மாதிரி விஷயங்களை ஒட்டி நம்முடைய பொதுவாக நாகரிக உலகம் எப்படி கருதுகிறது, குறிப்பாக இந்திய அரசியல் சாசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அரசியல் சாசனம் அது ஒட்டியிருக்கக்கூடிய ஏராளமான சட்டங்கள், அது தண்டனை சட்டமாக இருந்தாலும் சரி, குற்றவியல் சட்டமாக இருந்தாலும் சரி, அரசியல் சாசனம் அடிப்படையில் அரசியல் சாசனம், இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு அலசி இந்த வழக்குகள் எப்படி பரிசீலிக்கப்படுகின்றன என்பதை ரொம்ப விரிவாக இது இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. இது முதலே சொன்ன மாதிரி இந்த புத்தகம் ஒரே மூச்சில் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. ஏறக்குறைய 8 கட்டுரைகள். இந்த 8 கட்டுரைகள் 5-6 வருடங்களாக எழுதப்பட்ட கட்டுரை. 2011 தொடங்கி 2015 டிசம்பர் வரையிலும் இருக்கக்கூடிய கட்டுரைகள். அது கண்ணோட்டம், இந்த மாதிரி கட்டுரைகளில் வந்த கட்டுரைகள் தான். அந்த கட்டுரைகள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய இடையோடு இருக்கக்கூடிய விஷயம் இந்த மரண தண்டனை, மூவரினுடைய மரண தண்டனை, அதற்கு பிறகு மூவரினுடைய அந்த விடுதலைக்கான கோரிக்கைகள், அதற்கு பிறகு அந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகின்ற அந்த சூழல், அதற்கு பிறகு இப்போ இந்த 7 பேரினுடைய விடுதலை என்கின்ற வகையில் இது வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சந்திரகுமார் சொன்ன மாதிரி அந்த வரிசைப்படுத்துகின்ற போது ஒரு கட்டுரை 2013 ஒரு கட்டுரை எழுதினார், அப்புறம் மார்ச் 2014 ஒரு கட்டுரை எழுதும்போது சில விஷயங்கள் 2013 வந்தது, 2014 வருது. அந்த கட்டுரைகளை அப்படியே தொகுத்து வச்சிருக்கிறதுனால வாசிக்கும் போது முதலே படிச்ச மாதிரி இருக்கேன் அப்படின்ற ஒரு சில எண்ணங்கள்லாம் வரலாம். 2வது முறையோ 3வது முறையோ இதில் வரக்கூடிய விஷயங்களை வாசிப்பது அப்படின்றது ஒரு வகையில் எனக்கு தெரிஞ்சு நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவர் சொன்னார் இல்லையா, நான் 2-3 முறை வாசித்தேன், இன்னும் அந்த இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத நான் உள்வாங்கிக் கொள்வது, குறிப்பாக அந்த சட்ட விதிகளை அவர் மேற்கோள் காட்டி அதில் எழுதியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நான் உள்வாங்கிக் கொள்வதற்கு எனக்கு சிரமமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் 19 பேரினுடைய 26 பேரினுடைய விடுதலை, 26 பேருக்காக நிதி, வழக்கு நிதி அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் இந்த தமிழ் சமூகம் கண்டது. 26 பேருக்கு எவ்வளோ பேருக்கு நினைவுக்கு தெரியல, இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த செய்தியே தெரியாது. ராஜீவ்காந்தியினுடைய மரணம், சில பேருக்கு அது படுகொலைன்னு சொன்னால் தான் ஏற்றுக்கொள்வாங்க. சரி, படுகொலை.
அந்த ராஜீவ் காந்தியினுடைய மரணம், அந்த மரணத்தில் அந்த மரணத்தை ஒட்டி எழுந்த முடிச்சுகள் இன்னும் கூட அவிழ்க்கப்பட்டன. அதுக்குள்ள புதைந்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இதுவரையிலும் வந்து வெளியாகல. அதனுடைய அந்த அந்த கொலைக்கான கான்ஸ்பிரசி, சதி என்ன இன்னும் தெரியாது. ஒரு முன்னாள் பிரதமராக இருந்தவர் கொலை செய்யப்படுகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய ஈடு இணையற்ற ஒரு தலைவர். அவர் சாகும்போது ஒரு காங்கிரஸ்காரர் கூட சாகும். பக்கத்தில் யாரும் இல்லை. நம்ம பாண்டியன் தான் அடி வாங்கினார். தோழர் பாண்டியன், தாப்பாண்டியன் புதிராக இருக்கிறார். ஒரு பப்ளிக் மீட்டிங், ஒரு பொதுக்கூட்டம். அது இரவு 10:15 மணிக்கு அவர் வந்து சேர்கிறார். அந்த குண்டு மனித குண்டு வெடித்ததாக சொல்லுகிறார்கள். வெடிக்கிறது. 17 பேர் வந்து அதில் அவரோடு சேர்த்து இறக்கிறார்கள். அதில் போலீஸ்காரங்க கொஞ்சம் பேர், ஆஃபீஷியல்ஸ் கொஞ்சம் பேர், அதிகாரிகள் கொஞ்சம் பேர், அரசியல்வாதிகள் யாரும் இல்லை. புதினா இருக்கிறார். சரி, வழக்கு வந்து தடா நீதிமன்றத்தில் நடக்குது. தடா அப்படின்னு சொன்னா டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கரவாத தடுப்பு சட்டம். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த வழக்கு நடத்தப்படுகிறது. வழக்கு நடத்தி தடா நீதிமன்றம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் பேர்லாம் செத்து போயிட்டாங்க. இதில் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து பிடிக்க முடியாத மாதிரி தலைமறைவாக இருக்காங்க. இந்த 26 பேரும் இதில் சம்மந்தப்பட்டவங்க. 26 பேருக்கும் மரண தண்டனை விதிச்சாங்க. எல்லாருக்கும் மரண தண்டனை. உலக வரலாற்றில் இப்படி மொத்தமா வழக்குகளில் எல்லாரும் குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் குற்றவாளிகள் அனைவரும் மரண தண்டனைக்கு தான் அவங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் முதல் முறையாக நடக்குது. அந்த 26 பேருக்கு தான் அவர்களுடைய வழக்கை நடத்துவதற்காக தமிழ்நாடு ஒரு இயக்கம் கண்டது. 26 பேருக்கான வழக்கு அப்படின்னு சொல்லி அது நடந்தது. இந்த 26 பேர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு தடா கோர்ட்ல ஒரு 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 நிர்பந்தமான ஒரு வழக்கு முறை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கோர்ட்ல நீங்க தடா கோர்ட்ல குறிப்பா தடா நீதிமன்றத்தில் ஒரு இந்த மாதிரி மரண தண்டனை மாதிரி ஒரு முடிவு ஆச்சு அப்படின்னு சொன்னா, குறிப்பா மரண தண்டனை என்கிற ஒரு தீர்ப்பு வந்தது அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் அந்த மரண தண்டனையை மீண்டும் அவங்க வந்து அதை பார்த்து ஆமாம் சரிதான், இந்த தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கு ஒரு ஒப்புதல் அளிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு முறை இருந்த ஒரு காரணம். அதே நேரத்தில் இந்த 26 பேரும் வந்து மேல்முறையீடு செய்கிறார். மேல்முறையீடு என்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் போகலை, உங்களுக்கு வந்து வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் 19 பேர் இறந்து போயிருப்பாங்க, கொல்லப்பட்டிருப்பாங்க. சரி, அங்கே உச்ச நீதிமன்றம் அதை பரிசீலிக்கிறது. பரிசீலித்து அது பல ஆண்டுகள் நடந்த அந்த வழக்கு கடைசியில் 19 பேரை விடுதலை செய்கிறது. 7 பேருக்கு தண்டனை வழங்குகிறது. அந்த 7 பேரில் 4 பேருக்கு மரண தண்டனை வழங்குகிறது, 3 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்குகிறது. இந்த பேரெல்லாம் நான் திரும்ப சொல்லலை, எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த கதையை மட்டும் கொஞ்சம் நினைவூட்டுவதற்காக நான் சொல்கிறேன். 3 அந்த 4 பேர் மரண தண்டனையில்
நளினி என்பவருக்கும் மரண தண்டனை தான் முதல்ல விதிக்கப்பட்டது. இடையில நளினிக்கு மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாறுகிறது. நளினியினுடைய மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக எப்படி மாற்றப்பட்டது, எந்த சூழலில் மாற்றப்பட்டது என்பதை நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நளினிக்கு பொருந்திய அந்த அந்த கருணையோ இல்லை அந்த சலுகையோ இல்லை அந்த வழக்கு நீதிமன்றமோ இல்லை அதிகாரமோ அதை எப்படி அதை புரிந்து கொண்டார்களோ அது அந்த ஒரு பார்வை ஏன் மற்றவர்களுக்கு தரப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு அரசியல் சூழ்ச்சி நாம் பார்க்க முடியும். நளினி வந்து அவங்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்ட்டாங்க. மறுபடியும் 3 பேருடைய மரண தண்டனையை எதிர்த்து ஒரு பெரும் இயக்கத்தை தமிழகம் கண்டது. மனித உரிமை இயக்கத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை இயக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் மரண தண்டனை கூடவே கூடாது, மரண தண்டனையே அல்ல, அது முழுதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 40 வருஷமாக சட்டம் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு 10-20 பேர் தான் இருப்போம். அவங்க இருக்காரு நடராஜன், அந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும் நாங்கள் மட்டும் வந்து மரண தண்டனை கூடாது. ஏன் மரண தண்டனை கூடாது? ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை தீர்வாக முடியாது. நீதிமன்றம் ஒரு மரணத்தை நிறைவேற்றுவதற்காக ஆணை உரிமையானால் அதுவும் வந்து ஒரு நீதிமன்ற கொலையாக மாறுகிறது. நீங்கள் நீதிமன்றத்திலே அந்த மரண தண்டனையை நீங்கள் வந்து முன்வைக்கின்ற பொழுது ஒரு குற்றம், அந்த குற்றத்திற்கு சில சாட்சியங்கள், அந்த சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக நாம் நம்புகிறோம். அந்த நிரூபிக்கப்பட்ட அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி சட்டம் என்ன சொல்லுகிறது, அதற்கு பிறகு அந்த தண்டனை வழங்கப்படுகிறது. மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அந்த சாட்சியங்கள் தவறுகின்ற நேரத்தில் தப்பா போச்சு அப்படின்னு சொன்னா திருத்த முடியுமா? ரப்பர் போட்டு அழிக்க முடியுமா? முடியாது. சரி, வெறும் அந்த காரணத்தினால மட்டும் அல்லாமல் மரண தண்டனை என்பது தண்டனை பற்றிய ஒரு விசாரணையாக மாறுகிறது. தண்டனைனா என்ன? தண்டனை எதுக்கு கொடுக்கப்படுகிறது? வி.ஆர். கிருஷ்ணய்யர் ஒரு தீர்ப்பில் அவரே வந்து அதை விளக்கமாக சொல்கிறார். அந்த தீர்ப்பு உலகளாக எல்லோரும் எல்லா நீதிமன்றங்களையும் அது வந்து மேற்கோள் காட்டுகின்ற ஒரு தீர்ப்பு. அவர் என்ன சொல்றார்? 4 விஷயம் சொல்றார். தண்டனை முதல்ல அது வந்து ப்ரிவென்டிவ் அப்படின்னு சொன்னால் அடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு குற்றம் செய்யாமல் அதை தடுக்க வேண்டியது இருக்கு. அந்த தண்டனையின் மூலமாக நீங்கள் வந்து சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்காமல் பார்த்துக்கணும். ஆமாம், இந்த மாதிரி இது இருந்ததுன்னா இந்த நம்ம செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ப்ரிவென்டிவ். இன்னொரு விஷயம் என்ன? டிட்டரன்ஸ். ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. டிட்டரன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு பயம், இது செய்தால் இது நடக்கும், ஒரு தடை, நமக்கு வந்து ஒரு தடையை உருவாக்குவது. இன்னொரு தண்டனையினுடைய இன்னொரு பரிமாணம் ரெட்ரிபியூஷன் அப்படின்னா, அதாவது இது செஞ்சனா இப்போ நீ வந்து காலை உடைப்பேன், நீ என் மண்டையை உடைச்சுன்னா உன் காலை உடைப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழிவாங்குதல், இல்லைன்னா ஒரு தண்டனைக்கு தண்டனை அப்படின்றது ஒரு அதுக்குள்ள இருக்கு. இறுதியாக தண்டனையினுடைய உள்ளார்ந்த நோக்கம் ரிஃபார்மேஷன், சீர்திருத்துவது. ஒருத்தர் குற்றம் இழைத்தார் அப்படின்னு சொன்னா அந்த குற்றம் எப்படிப்பட்ட ஒரு சமூக சூழ்நிலையில் அது வந்து அந்த குற்றம் நடந்தது,
அப்போ அந்த குற்றத்திற்கும் அந்த சமூக சூழ்நிலைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அதை பார்த்து அந்த நபர் எப்படிப்பட்ட ஒரு உளவியலை கொண்டவராக மாறி இருக்கிறார். அப்போ அந்த உளவியல் அந்த சூழலை அந்த ஒரு அவரிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு சூழல் தண்டனையில் இருக்கணும். சிறைச்சாலை என்பது பழிவாங்கக்கூடிய இடம் அல்ல. சிறைச்சாலை என்பது திருத்துவதற்கான, யார் குற்றங்கள் இழைத்தார்களோ குற்றம் இழைத்தவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு கல்விக்கூடம். கல்விக்கூடத்தில் நீங்கள் அந்த தண்டனை முறையில் மரணம் என்பது எங்கே வருகிறது? மரணம் என்பது இந்த 4 விஷயம் சொன்ன அதில் எங்கே வருது? வரவில்லை. இப்போ மரணம் என்பது அதை பற்றி நாம் நிறைய பேசிட்டே போகலாம். ஆனால் ஒரு வகையில் மரண தண்டனை பற்றி ஒரு மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்கு சாந்தன், முருகன், பேரறிவாளர்களுக்கு நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். அவர்களுடைய அந்த மரண தண்டனை தான் தமிழ் சமூகத்தில் ஒரு விரிந்த அளவில், ஒரு ஆழ்ந்த முறையில் ஒரு மாபெரும் எழுச்சியாக வந்தது. ஒரு சில செய்திகளை மட்டும் நான் இந்த புத்தகத்தினுடைய வாசிப்பிலிருந்து கிடைத்த சில செய்திகள் மட்டும் சொன்னேன். சிம்ரன்ஜித் சிங் மான் அப்படின்னு ஒருத்தர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. மான் பஞ்சாபினுடைய டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் 1984 ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் நடந்தது. என்னது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்? பொற்கோயிலை சுற்றி வளைத்து தாக்கி அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை வெளியேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை. சீக்கிய மக்கள் பொற்கோயிலை மிகவும் புனிதமாக கருதக்கூடிய அந்த பொற்கோயிலை இந்த துப்பாக்கி எடுத்துட்டு போனது கூட அவங்க சகிச்சிட்டாங்க. இவங்க பூட்ஸ் காலில் உள்ள போனாங்க அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனை. அந்த நேரத்தில் இந்த மான், சுர்ஜித் சிங் மான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தோடு நான் வேலை செய்ய விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அவர் ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணவர் அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி கொல்லப்பட்டார். இந்திரா காந்தியினுடைய மரணத்திற்கும் இந்திரா காந்தியினுடைய கொலைக்கும் இவரையும் சம்மந்தப்படுத்துறாங்க. சம்மந்தப்படுத்தி அவர் விரட்டுறாங்க. அவர் கொஞ்சம் வசதியானவர், உலகம்புறா ஓடினார். கடைசியில் ஜெர்மனியில் போய் சேர்ந்தார். ஜெர்மனியில் அவர் அடையாளம் கண்டு பிடிச்சிடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இந்தியாவுக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் என்னை இவங்க கொண்டுடுவாங்க. எப்படி கொண்டுடுவாங்கன்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, மரண தண்டனை கொடுத்துருவாங்க. ஜெர்மனி நாட்டில் மரண தண்டனை அது அங்கே நாட்டில் அங்கீகரிக்கப்படாத ஒரு சட்டம். அவங்க மரண தண்டனை கிடையாது. அப்போ அவங்க இந்தியாவுக்கு நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. பேச்சுவார்த்தை பிறகு சுர்ஜித் சிங் மான் இங்கே அனுப்பப்படுகிறார். என்ன கண்டிஷன் அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொன்னால், இவருக்கு நீங்கள் விசாரித்து அவர் செய்த குற்றத்திற்கு குற்றம் இருந்தால் அதற்கு நீங்கள் தண்டனை வழங்கலாம், ஆனால் மரண தண்டனை மட்டும் கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தோடு அனுப்பப்பட்டார். ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னா பிடிச்சி போயிட்டாங்க. 5 வருஷம் சிறையில் இருந்தார். 5 வருடத்திற்கு பிறகு விடுதலையானார். குற்றமற்றவர், எந்த இதிலையும் சம்பந்தப்படாத, அவர் மீது நாம் வைத்த குற்றச்சாட்டு தவறான 5 வருஷம் உள்ளது. அவங்க பொண்ணு இப்போ அண்மையில் த ஸ்டோலன் இயர்ஸ், களவாடப்பட்ட வருடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அவருடைய அந்த
அந்த அனுபவங்களை எழுதுவாங்க. உள்ளே இருந்து வெளியே வரும்போது வெளியே வர அன்னைக்கு அவர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினராக வெளியே வந்தார். ஆள் உள்ளே இருந்துகிட்டே வந்து வெளியே ஜெயிச்சார். இந்த செய்தியை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், வசதியானவர், உலகம் பூரா சுற்றுவதற்கான வாய்ப்பு இருந்தவர், ஜெர்மன் நாடு அவருக்கு வந்து தலையிட்டு அவருக்கு வந்து நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு பிறகும் 5 வருடம் சிறைப்படுத்தப்பட்டு அநியாயமாக சிறைப்படுத்தப்பட்ட சூழல். இந்த மாதிரி எந்த பின்னணியும் இல்லாமல் சாதாரண மக்கள் இங்கே வந்து சிறை கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நீங்கள் இப்போ இந்த நம்ம சிறை போனீங்க அப்படின்னு சொன்னால் பாதிக்கு பேருக்கு மேலே அவங்களுக்கு வந்து வழக்காடு ஆள் இல்லை. 100% செட். அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியாது. நான் உள்ளே இருந்த நேரத்தில் சில தொடர்புகள் ஏற்பட்டு என்னை விட தனம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து வக்கீல்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க. சிறை தண்டனை என்பது அந்த பின்னணியில் தான் இருக்குது. இதை எடுத்து நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சிறைகள் நம்ம சிம்ரன்ஜித் சிங் மான் போன்றவர்களுக்காக அல்ல. 199 பேர் ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மையின மக்கள், இப்படித்தான் நம்முடைய சிறை நிரப்பப்பட்டது. இந்த மக்கள் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து தண்டிக்கப்படுறாங்க, ஏன் அந்த பின்னணி என்ன, மரண தண்டனைக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர் அந்த புத்தகத்தில் அதை பற்றி அவர் வந்து பதிவு பண்ணிடுவார். சாதாரணமாக நம்ம என்ன நினைக்கிறோம், தண்டனைக்கும் குற்றத்துக்கும் உறவு இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், பசங்களை வந்து தண்டிக்கிறோம். தண்டிச்சா அந்த பையனோ பொண்ணோ வந்து அந்த குற்றத்தை செய்யக்கூடாது. இப்போ தண்டிச்சிட்டோம்னா அது செய்யக்கூடாது தானே. அப்போது தண்டனை பெருக தண்டனை கூட குற்றம் குறையணும், அப்படிதானே? இதுதானே சாதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். மரண தண்டனை என்பது பார்த்து உலகளாவ ஏராளமான நாடுகள்ல மரண தண்டனை கிடையாது. அங்கெல்லாம் வந்து குற்றங்கள் மேலே ஏறிக்கிட்டே இருக்கா அப்படின்னா கிடையாது. நம்ம நாட்டிலேயே குற்றங்கள் பெருகின காலங்கள் அப்படின்றதும் தண்டனைகள் கொடுக்கப்பட்ட காலங்களையும் வந்து ஒப்பிடும்போது தண்டனைகள் குறைந்த காலத்தில் குற்றங்களும் குறைந்திருக்கின்றன. இப்போ வித்தியாசமான ஒரு சூழல். தண்டனைகள் குறிப்பாக வந்து மரண தண்டனை போன்ற தண்டனை, அது தண்டனை அல்ல என்பதை சொன்னேன். அது வந்து குற்றங்களை ஒழிப்பதற்கு பயன்படலை என்பதுதான் வந்து யதார்த்தமான ஒரு விஷயம். அதுதான் அவர்களுடைய புத்தகத்தில் முதல் வரியாகவே போட்டிருக்கார். மரண தண்டனை எந்த காலத்திலும் பயங்கரவாத குற்றத்தை தடுப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு பயன்படாது என்பது சமூக உளவியல் தெரிந்த அனைவரும் உணர்ந்த உண்மையாகும். மிக முக்கியமான தகவல். ராஜீவ் மரணத்துக்கு திரும்ப வருவோம். அவிழ்க்கப்படாத சில முடிச்சுகள் பற்றி சொன்னேன். ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ரீமெடிடேட்டட், நீங்கள் திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒரு குற்றத்தை இழைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு தற்செயலாக ஒரு கோபதாபத்தில் நான் செய்கின்ற போது நான் வந்து இதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் பற்றி யோசிக்க மாட்டேன். ஆனால் திட்டமிட்ட ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொன்னால், இது எனக்கு நன்மை தரணும், சரி நான் அழிஞ்சு போகிறேன் பரவாயில்ல, என்னுடைய சமூகத்துக்கு நன்மை தரணும், நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்துக்கு நன்மை தரணும், நான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கு நன்மை தரணும். இந்த ராஜீவ் மரணத்தினால நன்மை அடைந்தவர்கள் யார்? கேள்வியை அந்த ஆய்வு நிமித்த நான் விட்டுறேன். இதனால யாருக்கு நன்மை? இது ஒரு துன்பியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லி
விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு நன்மை இல்லை. அப்போ அந்த அந்த செயல் எங்கிருந்து பிறந்தது கேள்வி. வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் மரண தண்டனை வழங்கப்படுகிறது. அதுதான் கான்ஸ்பிரசியை உறுதிப்படுத்துது. பேரறிவாளன் பேட்டரி வாங்கிட்டு வந்தார். அந்த பாம்புக்கு அவர் தான் இக்னிஷன் கொடுக்குறதுக்கு அவர் தான் திட்டம் போட்டார். பேட்டரி உலகத்தில் யாராவது பேட்டரிக்கு பில்லு வாங்கியிருக்காங்களா? ஒரே ஒரு பில்லு தான் இருக்குது. இந்த உலகத்திலேயே இருக்கிற ஒரே ஒரு பில்லு பேரறிவாளமான பில்லு தான். அந்த பில்லை வச்சு தான் சாட்சி அப்படின்னு சொல்லி வச்சாங்க. தியாகராஜன் வாக்குமூலம் எழுதுறாரு. தியாகராஜன் வாக்குமூலம் எழுதிட்டு பின்னாடி ஒரு 20 வருஷம் கழிச்சுட்டு, ஐயோ என் மனசாட்சி குத்துது, நான் செஞ்சது தப்பு அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் தூக்கு தண்டனை கொடுத்துருந்தோம்னா என்ன ஆயிடுச்சு? இவருடைய மனசாட்சி குத்தி அந்த உயிர் திரும்ப வந்துருக்குமா? சரி, தியாகராஜன் நான் தப்பு செஞ்சுட்டேன், என் மனசாட்சி வாட்டுகிறது இல்லை. இப்போ ஒருத்தர் சொல்கிறார், மோகன்தாசன். அவர் என்ன சொல்கிறாரு, குண்டு சாந்தன் அப்படிங்கிற ஒருத்தரை நான் தான் சுட்டு தந்தேன், நான் தான் அவரை சுட்டு தந்தேன். சாட்சியங்களுக்குள்ள அந்த தடாக்கோர் சாட்சியங்களுக்குள்ளலாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவர் விஷம் குடிச்சு செத்து போனார், சைனைடு சாப்பிட்டு செத்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவாயிருக்கு. இப்போ இவர் சொல்கிறார், நான் தான் சுட்டு பண்ணேன். குண்டு சாந்தனுக்கு பதிலாக இப்போ சாந்தன் உள்ள இருக்காரு. அவர் யாருன்னா அவர் தான் அப்படின்னு நினைக்கிறார். அந்த சாந்தன் தானா இது? ஆளே வேற அந்த மாதிரி ஒரு சந்தேகம். அருமையாக ஃபோட்டோ பிடிச்சி அந்த நிகழ்வை ஃபோட்டோ பிடிச்சி உலகத்துக்கு கொடுத்து அதை வச்சு தான் அந்த கேஸே முடிக்கிறாங்க. யார் அந்த ஃபோட்டோ பிடிச்சவர்? யார்? ஹரிபாபு. ஃபோட்டோகிராஃபர்னா ஹரிபாபுன்னு சொல்கிற அளவுக்கு பேர் பெற்ற ஒரு நபர். இப்போ இந்த ஹரிபாபு செத்தாரா என்கின்ற கேள்வியை கேட்கிறது பைபாஸ் என்கிற ஒரு திரைப்படம். 2 மருத்துவர்கள் அந்த ஆய்வுக்குள்ள போய் குறிப்பாக இந்த தடயவியல் ஆய்வு செய்த டாக்டர் சந்திரசேகர் அவர்களுடைய அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் இந்த கேஸே ஜோடிக்கப்பட்டது. தடயவியல் நிபுணராக இருக்கக்கூடிய அந்த சந்திரசேகருடைய ஆய்வில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை இந்த மருத்துவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. டாக்டர் ரமேஷ் அவர்களும் டாக்டர் புகழேந்தர். அந்த செய்தி தான் திரைப்படமாக வந்திருக்கிறார். பைபாஸ் ஃபில் இல்லைன்னா பைபாஸ் ஃபெதர் லைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா அது இதில் வெப்சைட்டில் இருக்குது. அது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹரிபாபு எங்கே என்ற கேள்வி வருகிறது. அடிப்படையில் 26 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு கடைசியில் 4 பேருக்கு மரண தண்டனை, 3 பேருக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு, அதுக்கப்புறம் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை என்று நின்று கொண்டிருக்கும் இந்த வழக்கில் அடிப்படையிலேயே சந்தேகங்களும் பிழைகளும் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் எப்படி மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ எப்படி ஒரு நியாயமான ஒரு நீதியான ஒரு விஷயமாக இருக்கும் என்பது ஒரு புறம். இந்த வாசிப்புக்குள்ள மூவர்களுடைய அந்த மரண தண்டனை பெற்று வருகின்ற போது ஒரு கட்டுரை வருகிறது. அந்த கட்டுரையில் இந்த மரண தண்டனை என்பதை நாம் நீக்க வேண்டும், மாநில அரசுக்கு அதற்கு உரிமை இருக்கிறது, ஆளுநருக்கு அதற்கு உரிமை இருக்கிறது, அதற்கு இந்த சட்டம் 161 இந்த மாதிரிலாம் இதில் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. உச்ச நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. இப்போ இந்த 7 பேருக்கு மாநில அரசு சட்டமன்றத்தில் 7 பேரையும் நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே நிறைய பேர் இருந்துச்சாங்க. ஊழலுக்கு
பேர் போனவர் அப்படின்னு இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் வரையிலும் எல்லாரும் முடிச்சாங்க. ஐயோ இது வந்து தவறான முன்னுதாரணமாக மாறிவிடுது அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. இது இவங்களை விடுதலை செய்து விடுவோம் என்பதை சூஜமாக தெரிவித்த நீதியரசர் சதாசிவம் அவர்கள், இதோ நான் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கடைசி கையெழுத்து அதை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் பதவி இந்த விஷயங்களை வைத்து ஒரு மூத்த தலைவர் அதை வந்து தெரிவித்திருக்கிறார். அவருக்கு வந்து சாதனை வரைக்கும் தமிழ்நாடு தலைவராக செத்துக்கணும்னு நினைக்கிறார். இப்போ என்ன துயரம்னா, நீங்க தமிழ்நாடு தலைவர் இல்லையா, நீங்க தமிழர் தானா அப்படின்ற கேள்வி வந்துருக்கு. ஆனா அவர் வந்து தமிழ்நாடு தலைவராக சாவணும் நினைக்கக்கூடியவர் ஒரு போராட்டம். இந்த சதாசிவம் என்ன பண்ணாரு, அருமையா வாதிடப்பட்டிருக்கிறது. வெங்கட்ராமன் நீங்க வந்து அவங்களுடைய அந்த வழக்கு டீம்ல இருந்து அவங்களுக்கு அவ்வளோ நிச்சயமா சொன்னேன். நான் வெறும் உபஸ்திக்காக சொல்றேன். நீங்க செய்திருக்கக்கூடிய அந்த திரட்டிக்கூடிய அந்த செய்திகளை இந்த 7 பேருக்கு விடுதலை கொடுக்கலாமா வேண்டாமா? முதல்ல அவர் வந்து ஆயுத தண்டனை என்பதை மரண தண்டனை ஆயுத தண்டனையை மாற்றினாரு. சந்தோஷம். அதற்கு பிறகு இவர்களை விடுதலை செய்யலாமா வேண்டாமா என்பதை வந்து ஒரு பெஞ்சு தான் அது பண்ணணும். பெஞ்சுனா பெஞ்சில் ஒரு 5 பேர் 7 பேர் 9 பேர் கொண்ட நீதிமன்றம். அது ஒரு வகையில் அந்த அந்த வார்த்தையில் அது வந்து எதுவும் அவங்களுக்கு வந்து அது என்ன சொல்றது ஈவிரக்கமற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னால தான் பெஞ்சுன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த பெஞ்சுக்கு அதை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணும்போது ஒரு 7 கேள்விகள். இந்த 7 கேள்விகளில் இவர் ரொம்ப அழகாக அவசராரு. இந்த 7 கேள்வியில் 5 கேள்வி ஒரே கேள்வி. எப்படி? கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு எவ்வளவு தூரம்? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு எவ்வளவு தூரம்? 2வது கேள்வி. 3வது கேள்வி, பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு எவ்வளவு இடை வெளியே இருக்கிறது? 4வது கேள்வி, ரயிலில் போனால் எவ்வளோ தூரம், ரோடு வழியாக போனால் எவ்வளோ தூரம்? இது வந்து 4 கேள்வி வச்சுருக்காரு. நான் அதனுடைய சார்ஜ் செலவு ரொம்ப இதாக வந்து இதெல்லாம் வந்து முதலே முடிவான விஷயம். எத்தனை உச்ச நீதிமன்ற வழக்குகளில் இது வந்து விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. விசாரித்து இதற்கெல்லாம் வந்து விடை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? 2 பேர் ஒரு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், ஒரு பொருத்தமான அரசாங்கம் இதை முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது மாநில அரசும் மத்திய அரசும் இருக்க முடியுமா? இப்படி சில கேள்விகள்லாம் கேட்டு கை கழித்தார். 7 பேர் கொண்ட 5 பேர் கொண்ட அந்த அமர்வு உட்கார்ந்து தேய்ச்சாங்க. தேய்ச்சி சரி தேய்ச்சி அவங்க சொல்லிட்டாங்க, இது நீங்கள் மத்திய அரசு கேட்காம செய்யக்கூடாது முடிவெடுத்து. வெங்கட்ராமன் கேட்குறாரு, மத்திய அரசு கேட்காம செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்னுடைய அதிகாரம் என்ன? மாநிலத்தினுடைய அதிகாரம் என்ன? மாநிலத்துக்கு இது வந்து கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிக்கிறோம். இருந்தாலும் குறைந்த அதிகாரம் மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நான் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னால் எனக்கு எங்க அப்போ அப்படி எழுப்பக்கூடிய கேள்வி, இந்த வழக்கின் மூலமாக நாம் இந்த மாநிலத்திற்கு இந்த 7 தமிழர்களுடைய எதிர்காலம் என்பது மாநிலத்தினுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாதாடுறார். இந்த வழக்கு பேசிட்டே வருவார். இப்படித்தான் அந்த முல்லை பெரியார், இப்படித்தான் அந்த
காவிரியில் இப்படி நடுவில் சொல்லி சரி நான் அதை பற்றி இந்த இடத்தில் நான் பேசக்கூடாது, நாகரிகமாக ஒதுக்கிறார். ஆனால் இதில் வந்து நீங்கள் வாசிச்சுட்டு வருகிற பொழுது இதில் வந்து இவர் செல்வா சொன்னார்ல, செல்வா யார் சொன்னது, குஜராத்தில் மீனவன் செத்தானா அது வந்து இந்திய மீன். ஆமாம், தமிழ்நாட்டில் மீனவன் செத்தா அவன் வந்து ஆளே இல்லை, தமிழன் கூட சொல்லவே இல்லை, கணக்கே கிடையாது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு, இப்படிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை வந்து அவர் வந்து வலிமையாக தலைவர் வந்து நிறுத்தி சொல்லிட்டாரு. இந்த செய்தி இந்த புத்தகத்தில் வந்திருக்கக்கூடிய புத்தகத்தை நான் விமர்சன ரீதியாக முன்வைப்பது என்ன அப்படின்னு சொன்னால், இதை 4-5 ஆண்டுகளுடைய கற்றை தொகுப்பாக்கிற காரணத்தினால அப்படி வாசிட்டே வரும்போது 3 பேருடைய மரண தண்டனை, அதுக்காக நம்ம இதை செய்வோம் அப்படின்னு அந்த கற்றை முடியும் போது என்னையா இது காந்தி சுட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. சரி கடைசியில் 7 தமிழர் அப்படின்னு வந்து இந்த புத்தகத்தை வடிவமைக்கின்ற போது மொத்தமாக பார்த்து வடிவமைத்துக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி ஒரு சில சந்தேகங்கள் எனக்கு இருந்தது. அந்த சந்தேகங்கள் நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன். நான் அது வந்து நாம் வந்து அது அந்த மாதிரி ஒரு மயில் பிளக்கம் பாதத்துக்குள்ளே போக வேண்டியதில்லை. அவர் வந்து அவர் ஒரு நிலைப்பாட்டை வைக்கிறாரு. சில இடங்களில் நாம் வந்து இது மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு செய்ய வேண்டும் என்பதற்கான சில விஷயங்கள் இருக்கிறது. சிலதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் ஆலோசனை கேட்டால் போதும் அப்படின்னு இருக்கு. என்னுடைய வாசிப்புல ஆலோசனை கேட்டால் போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். அந்த சட்ட விஷயங்கள் பார்க்கிற பொழுது கன்சென்சஸ் ஆர் கன்சல்டேஷன் அண்ட் கன்சென்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். கன்சல்டேஷன் அப்படின்றது இருக்கு, ஆனால் கன்சென்ட் இருக்கா அப்படின்னு சொன்னால் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் அவர் வந்து இல்லை இருக்கு, நான் வந்து அதை பார்த்துட்டு தான் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கேன் அப்படின்னா திரும்ப நான் வாசிக்கிறேன். விஷயம் என்னன்னா, இந்த 26 பேரிலிருந்து தொடங்கி இந்த 7 பேருக்கான இந்த விடுதலை என்கின்ற இந்த செய்திக்குள்ள ஒரு பக்கம் சிறை தண்டனை, மரண தண்டனை என்பதை பற்றிய ஒரு விவாதம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றிய கேள்விகள் அதுக்குள்ள வருகின்றன. அதே போல இந்த மாநிலம் என்பது இந்த மக்களினுடைய, தமிழக மக்களினுடைய அதிகாரத்துக்கு, அவங்களுடைய நல்வாழ்வுக்கான ஒரு ஆட்சியும் அதிகாரமும் இங்கு இல்லாத காரணத்தினால்தான் இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் தான் நாம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு வாதமும் இந்த புத்தகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு மனித உரிமை ஆர்வலன் என்கின்ற முறையில் இந்த புத்தகம் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு நல்ல வரவு என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன்.